Hi friends, welcome to Mall Stocks. வாங்க இன்னைக்கு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னென்னு. இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே டம்ளரால் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சிறிதளவு நெய், அப்புறம் ஃப்ரூட்டி, அப்புறம் முந்திரி, திராட்சை, ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர், கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, ப்ளஸ் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறேன். இப்போது நல்லா முந்திரி வளர்ந்துட்டு அது கூடவே திராட்சையும் நான் சேர்த்து வறுக்க போகிறேன். ரெண்டும் நல்லா வறுத்துட்டு இப்போ எடுத்து ஒரு தட்டில் நான் கொட்டிக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து வறுக்க போகிறேன். ரவையை இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரவையை நல்லா போட்டு சவுக்க வறுக்கணும். இப்போ ரவை நல்லா வறுத்துட்டு வாசனை வந்துட்டு இப்போ இறக்கி நான் ஒரு தட்டில் கொட்டிக்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறேன். நான் 1.5 டம்ளர் ரவைக்கு 3 பங்கு தண்ணி, 3 3 3 1/2 4 டம்ளர் தண்ணி விட போகிறேன். ரெண்டு 3 4 தண்ணியோட நான் வச்ச தண்ணியோட கொதிக்கும்போது இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏன்னா சுகர் நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். நல்லா சீக்கிரமும் வெந்துடும். நான் ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். அது கூட லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஃபுட் கலர் நான் இப்போ அதில் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சம் கொதிக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது இப்போ தண்ணி நல்லா பாருங்கள், கபடமளவுன்னு பொங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இப்போது ரவை நல்லா வெந்துடுது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலர போகிறேன் கை விடாமல். பாருங்க, சர்க்கரையோட நல்லா சேர்ந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் இறக்கி வச்சு வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை அது மேலே தூவியிருக்கேன். அது கூடவே ஃப்ரூட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் தூவி விட போகிறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.